Hello Apple fans, welcome to Apple Advice. Apple இந்த வருஷம் 4 ஐஃபோன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. iPhone 12 Pro Max, iPhone 12 Pro, iPhone 12 Max, iPhone 12. இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸோடு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். iPhone 12 Pro Max அதிலிருந்து ஆரம்பிப்போம். அதுதான் ஆப்பிளோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுல அதிகமான விலை வச்சுருக்க ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். iPhone 12 Pro Maxல 6.7 inch AMOLED டிஸ்பிளே இருக்குது. இந்த வாட்டி 3 டிசைன் பேட்டர்னில் விடுறாங்க. ஒன்று 6.7 inch, ஒன்று 6.1 inch, இன்னொரு மாடலும் 6.1 inch அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5.4 inch AMOLED டிஸ்பிளே. அது ரொம்பவே பட்ஜெட் மாடல்னு சொல்லலாம், காம்பேக்ட் சைஸ் மாடல்னு சொல்லலாம். அதுதான் வந்து சீப்பஸ்ட் ஐஃபோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி முழு விவரங்களை இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா 6.7 inch AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்னு சொல்லியிருக்கேன். இதில் 120 Hz வந்தால் வரலாம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே ரூமர் தான். ஆப்பிள் அவங்க லான்ச் ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம சொன்ன மாதிரி வருமா, என்ன மாதிரி வருது அப்படின்றது. ஸோ iPhone 12 Pro Maxலையும் 12 Proலையும் 120 Hz டிஸ்பிளே இருக்குது. அது இருந்தால் தான் லோவர் மாடல் ஆகிய iPhone 12ம் 12 ப்ளஸும் விட ஃபோன் வந்து கொஞ்சம் அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் இருக்குது. 128 தான் ஸ்டார்டிங் இந்த வருஷம் எல்லாவோட ஐஃபோன்லேயும் மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐபேடை வந்து இந்த வருஷம் வந்து 128 தான் ஸ்டார்டிங் ஆக்கிட்டாங்க. ஸோ 128GB, 256GB, 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் வரும். கிளாஸ் பில்ட்டில் வரும். ப்ரோன்ற மாடல்னால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விடலாம். A14 பயோனிக் சிப்செட் வித் 5G. ஸோ இந்த வருஷம் வர எல்லா ஐஃபோன்லேயுமே 5G வேரியண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 128GB வேரியண்ட் $1099 ரிலீஸ் ஆகும். இது வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன iPhone 11 Pro Max ரேட்டுக்கே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா 1,10,000 கிட்ட வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது iPhone 12 Pro. இது வந்து 1,00,000 கிட்ட வரும். இது வந்து 6.1 AMOLED டிஸ்பிளேல வரும். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கும். இதுலேயும் 120 Hz டிஸ்பிளே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் 6GB ரேம், 128GB. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு ப்ரோ மேக்ஸ்ன்ற வெர்ஷன் ப்ரோன்னு விடுவாங்க. ப்ரோ மேக்ஸ்ன்றது அதே ஃபோன், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கும், அதாங்க. ஸோ iPhone 12 Pro Maxல என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும். அதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. பட் ரேட்டு மட்டும் $1,000 விடுவாங்க, $999 விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1,00,000 போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதே ப்ரைஸ்க்கு இந்த வருஷமும் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா iPhone 12 Max. ஸோ நம்ம iPhone 12 Max பார்க்குறதுக்கு முன்னாடி iPhone 12 பற்றி பார்த்துருவோம். ஸோ iPhone 12ஓட பெரிய வருஷன் தான் iPhone 12 Max. 5.4 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஆப்பிள் லான்ச் பண்ண iPhone SE 2 இல்லை iPhone 6 இல்லை iPhone 8ஓட சைஸில் இருக்கும். ஆனால் ஃபுல் டிஸ்பிளே இருக்கும். iPhone 12லையும் 12 Maxலையும் நீங்கள் வந்து 60 Hz தான் எதிர்பார்க்கப்படும். 4GB ரேம் தான் இருக்கும். 128, 256GB அப்படின்ற வேரியண்ட்டில் லான்ச் ஆகும். இது கிளாஸ் பில்ட் அலுமினியம் பாடியில் இருக்கும். இதுலேயும் A14 பயோனிக் சிப்செட் தான் இருக்கும் 5G வேரியண்ட்டோட. இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்று டவுட்டாகவே இருக்குது. ஆப்பிள் iPhone 12லையும் 12 ப்ரோவையும் ஒரே மாதிரி விட்டால் கண்டிப்பாக ஹிட் ஆகாது அவங்களுக்கு 12 ப்ரோ. ஆப்பிள் எப்போவுமே அவங்களோட காஸ்ட்லி வேரியண்ட்டை தான் விற்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் 12 வாங்கக்கூடாது, 12 ப்ரோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ளாஸ் இருக்கும், அது வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த வருஷம் 5G கொண்டு வந்தனால நிறையாவே காசு ஹார்ட்வேருக்கு தேவைப்பட்டதுன்றதுனால பேட்ரியில் அவங்க வந்து கொஞ்சம் சீப் மெட்டீரியல் பேட்ரி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஆப்பிளில் பொறுத்த வரைக்கும் பார்க்க தேவையில்ல. அவங்க எது கொடுத்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அடுத்து இன்னொரு காஸ்ட் கட்டிங் எங்கள் ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒயர் வந்து பிரைடட் கேபிளாக வந்தால் வரலான்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்செட்டையும் சார்ஜரையும் தூக்குனதுக்கு காரணம் அவங்க வந்து நிறைய ஹெட்செட்டும் சார்ஜரும் பழைய ஆப்பிள் யூசர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நிறையா வேஸ்டேஜ் கொடுக்குது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அது ஆப்பிள் சைட்லேருந்து சொல்கிறது பார்த்தா ஒரு வேளைக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு சார்ஜர் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது ஓகே. அந்த ப்ரைஸை வந்து இந்த ஐஃபோனில் குறைச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ முக்கியமான மேட்ருக்கு வருவோம். iPhone 12 Max வந்து $750 கிட்ட வரும். அது வந்து $75,000 கிட்ட இந்தியாவில் ப்ளேஸ் பண்ணுவாங்க.
5.4 இன்ச் வச்சுருக்க ஐஃபோன் 65,000க்கு வரும் இந்தியாவில். 65,000க்கு ஒரு ஓலட் டிஸ்பிளேவோட iPhone 12 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சு ஒரு காம்பேக்ட் ஃபோன்னா செம்ம ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ iPhone 11 இப்போ வாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், iPhone 12 வாங்கிக்கலாம். iPhone 12 வந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு iPhone 12 பிடிக்கலன்னா கூட நீங்கள் iPhone 11 வாங்கிக்கலாம். iPhone 11 ப்ரைஸ் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆப்பிள் புது ஐஃபோன் ரிலீஸ் பண்ணோன்னே பழைய ஐஃபோனுக்கு ப்ரைஸ் குறைப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஐஃபோனாக வாங்கிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் எந்த ஐஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு iPhone 12 வாங்கி உங்களுக்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.